strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். சோ ஆஸ்திரேலியா vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச், பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் அட் அடிலைட் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. டே 1 முடிவுல ஆஸ்திரேலியா ஆர் ஆன் டாப் தாங்க சொல்ல முடியும். சோ என்னோட ப்ரிவியூல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவ்வளவுதான் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க ஜென்ரலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கம்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிங்க் பால் டெஸ்ட்ல அவங்க டெஃபினட்டா கம்பேக் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இன் அடிலைட் அவங்க மொத்தமாவே 12 பிங்க் பால் டெஸ்ட்ல 11 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் மிஸ் ஆயிடுச்சு, அதுவும் இப்ப வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாங்க அவங்களை பிரிஸ்பெயின்ல. அடிலைட்ல 7க்கு 7 வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா அவங்க மைண்ட்ல பிளே ஆகும், புரியுதா உங்களுக்கு? அண்ட் மோர் ஓவர் அந்த பிங்க் பால்ல அவங்க நிறைய விளையாடுனதுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க செட்டில் ஆயிடுவாங்க அவங்க பேட்ஸ்மேன்ஸ்லாம். இந்தியா ரொம்ப ரேரா தான் பிங்க் பால்ஸ் விளையாடுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி ஜஸ்ட் லைக் தட் அப்படி போய் ரெட் பால்ல விளையாடுற மாதிரி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ரியலி டிட் வெல், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ டே 1 முடிவுல ஆஸ்திரேலியா ஆன் டாப், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. டே 2 மாறலாம், டே 2 சீரீஸாவே மாறலாம், அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ டே 1 ரிவ்யூ நம்ம உள்ள ஆழமா இறங்குவோம். ஸோ முக்கியமான டாஸ் ரோஹித் சர்மா வின் பண்ணாரு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 பேர் உள்ள வந்துட்டாங்க, ரோஹித் சர்மா கேப்டன் ஆஸ் வெல் அஸ் சுப்மன் கில். பட் நான் எதிர்பார்க்கல அஸ்வினை உள்ள எடுத்துட்டு வருவாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு பதில்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்வின் இருந்தாருன்னா கொஞ்சம் ரொம்ப வேல்யூ இருக்கும். பட் அவங்க வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு ரீசன்ஸ் எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா ரோஹித் அண்ட் கில் இல்லாததுனால படிக்கல் ஜூரல் அவங்க என்னதான் இருந்தாலும் யங் டு தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, அதனால ஒரு பேக்கப்புக்கு வாஷிங்டன் சுந்தர் இஸ் a பெட்டர் பேட்ஸ்மேன் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி நினைச்சு உள்ள எடுத்துட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த அடிலைட் விக்கெட்டை பார்த்துட்டு அவங்க they have brought the experience அஸ்வின் into the team. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஃபேரா தான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் தட் வாஸ் ஆல்சோ an expected change. போலாண்ட் உள்ள வந்தாரு எசலோட்டுக்கு பதிலா. ஸோ கமின்ஸும் டாஸ் பண்ணி தான் பேட்டிங் தான் எடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த அடிலைட் விக்கெட் கிட்டத்தட்ட அப்படிதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. போக போக பிச் லைட்டா பிரேக்அப் ஆகலாம், ஸ்பின்னர்ஸ் ஈக்குவேஷனுக்குள்ள வரலாம். ஸோ டாஸ் இன் பண்ணி பேட்டிங் எடுத்ததுல எந்த தப்புமே கிடையாது இந்தியா. பட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது KL ராகுலும் சுப்மன் கிலும் காட்டின அந்த அப்ளிகேஷனை மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாரும் பெருசா ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா காமிக்கல. ஸோ மிஸ்டேக் இந்தியா மேல, அட் த சேம் டைம் கிரெடிட் ஆஸ்திரேலியா மேல. ஓகே, அட் த சேம் டைம் கிரெடிட் ஆஸ்திரேலியான்றதை விட இந்த சிங்கிள் மேன் ஷோ மிச்சல் ஸ்டார்க்கு தான் நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே என்னோட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியா என்ன பண்ணா ஜெயிக்கலாம், அதுல கிளியரா சொல்லியிருந்தேன் மிச்சல் ஸ்டார்க் நிஜமாவே ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பையங்க, அந்த ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் மைண்ட்ல ஓடும், புரியுதா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக்கு, இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக்கு. அந்த 161 சூப்பர் இன்னிங்ஸ். ஆனா பாத்துக்கோங்க, ஏர்லியரா நீங்க ஜெய்ஸ்வால் அவுட் ஆகலாம். அதான் எக்ஸாக்ட்லி மிச்சல் ஸ்டார்க் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால்லே மேட்ச் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பால்லே LBW அவரோட யூஸ்வல் அந்த ஒரு இன்ஸ்விங்கிங் பால் போடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி இது லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு அவுட் ஸ்விங் லெக் ஸ்டம்ப்ல குத்தி அப்படி உள்ள வலிச்சிட்டு வந்துச்சு. அந்த பிளிக்க மிஸ் பண்ணிட்டாரு. பிளம் இன் ஃப்ரண்ட் ஜெய்ஸ்வால். என்ன பொறுத்த வரைக்கும் மிடில் ஸ்டெம் கார்டை எடுத்துட்டு ஃபுல் கவர் பண்ணிட்டு நீங்க மிச்சல் ஸ்டார்க்கு விளையாடுறது ஹைலி ரிஸ்க் நான் சொல்லுவேன், புரியுதா உங்களுக்கு? லெக் ஸ்டெம் கார்டை எடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் ஒரு ட்ரிகர் மூவ்மெண்டோட போய் விளையாடுறது ஓகே. மிடில் ஸ்டெம் கார்டை எடுத்துட்டு ட்ரிகர் மூவ்மெண்டோட ஃபுல் கவர் பண்ணி ஆடும்போது பேட்ல எங்க பட்டாலுமே நீ அவுட், அப்படியே எனக்கு தெரிஞ்சது. பட் ஸ்டில் அந்த பாலுக்கு நம்ம ஸ்டார்க்கு கிரெடிட் கொடுக்கணும். பட் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப், 69 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் KL ராகுல் ஆஸ் வெல் அஸ் சுப்மன் கில். சும்மா $1 மில்லியன் தெரிஞ்சாங்க. 2 பேர் ஆட பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேட் கமின்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல, அவ்வளவு ஃப்ளூவெண்டா விளையாடிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நேதன் லைனை கூட எடுத்துட்டு வந்தாரு, அவரையும் ஈஸியா ஆடிட்டாங்க. சூப்பரான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது 20 நிமிஷம் தான் இருக்கு லஞ்சுக்கு. KL ராகுல் அவ்வளவு நேரம் சூப்பரா ஆடினாரு. அது நார்மலான ஒரு ஷார்ட் பால் தான், அது எதுக்கு ஓபன் பேஸ் பண்ணி கையில கொடுக்கணும்? அது நல்ல கேட்ச் மிக்ஸ் பண்ணி, அது வேற விஷயம். பட் ஆனா அந்த பால் அந்த ஷாட் அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவ்வளவு நேரம் சூப்பரா விளையாடின KL ராகுல் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் காமிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பிங்க் பால்ல நீங்க அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செஷனை தாண்டி வந்துடணுங்க. தாண்டி வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த பர்டிகுலர் விக்கெட்ல நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அந்த பவுன்ஸ் இருக்கு இந்த விக்கெட்ல, அது ஃபாஸ்ட் பாலர்ஸை இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள வைக்கும். பட் அட் த சேம் டைம் விக்கெட்ல பாத்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்டோ இல்ல ஸ்விங்கோ எல்லாம் கிடையாது. சோ அதனால KL ராகுல் விக்கெட் போகும்போதே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்போ நீ விராட் கோலியை நியூ பால்ல எக்ஸ்போஸ் பண்றியா, ஏன்னா பிங்க் பால் பாத்தீங்கன்னா ஒரு 25-30 ஓவர் வரைக்கும் ஸ்விங் ஆகும். சோ 17வது ஓவர்ல வராரு விராட் கோலி. சோ கண்டிப்பா அந்த ஸ்விங் இருக்கும். சோ ஆப்வியஸ்லி நியூ பால்ல எக்ஸ்போஸ் பண்ணீங்கனாலே விராட் கோலி அவுட் ஆயிடுவாரு. என்னோட ப்ரிவியூலே போன மேட்ச் நான் சொல்லியிருந்தேன், ஓல்டர் பால்ல விராட் கோலி நல்லா விளையாடுறாரு இன் ரீசென்ட் டைம்ஸ், நியூ பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. சோ அந்த போலாண்ட் பால்ல பாத்தீங்கன்னா லைக் கவாஸ்ல ரொம்ப லூஸா ஒரு ஷாட் ஆடுவார். இன்ஃபேக்ட் அவர் ஜீரோலயே அவுட் ஆயிருக்க வேண்டியது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபீல்டர் கல்லிக்கும் சரி அந்த பர்டிகுலர் தேர்ட் ஸ்லிப்க்கும் சரி இவ்வளவு கேப்ல தான் அந்த பாலே போச்சு. சோ ஒரு மாதிரி ஹரிவரியா இருந்தாரு, கிளியரா தெரிஞ்சது அவரோட கேம்ல. அண்ட் ஆஸ் யூஸ்வல் அது கார்பன் காப்பி. பெர்த்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனாரு பாத்தீங்களா, ஆடுறதா வேணாமா சேம் கார்பன் காப்பி. என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பெர்த்ல கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, இல்லன்னு இல்ல ஹேசல்வுட் பால்ல. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல அது நார்மலான ஒரு பவுன்ஸ் தான். அவுட் ஆயிட்டு உடனே ஒரு விக்கெட்டை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா
அது கிரெடிட் டு த போலரும் சொல்லலாம். ஆனா அது நார்மல் டெலிவரி நீங்க வெளியே விட்டுருக்கலாம், இல்ல பேக் ஃபுட்ல போய் ஃபுல்லா போயிருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா விராட் கோலிக்கு நீங்க பால் ஓரளவுக்கு ஷைன் இருக்குன்னா நீங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரே வந்து ஷாட்டுக்கு போகணுமா வேணுமான்ற மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமைஞ்சிருச்சு கோலி விக்கெட் அவுட் ஆனே. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஎல் ராகுலும் சரி, இவரும் கில்லும் சரி கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், கரெக்டா? ஏன்னா லஞ்ச் இருக்கு, 15 நிமிஷத்துல லஞ்ச், அவர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் அந்த எண்ட்ல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு விக்கெட் போறதெல்லாம் பார்த்துட்டு. சோ அதனால அவர் லாஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஒரு ஃபுல் பால் பவுண்டரி அடிக்க வேண்டிய பால் அதை வந்து நேரா விட்டுக்கிட்டாரு பேட்ல பிளம் இன் ஃப்ரண்ட். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இந்தியா வேட் லைக் 75 for 4 ஆர் சம்திங், ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அப்புறம் ரோஹித் சர்மா வராரு அப்படி இப்படின்னு லஞ்ச் வரைக்கும் மாட்டிட்டாங்க, அவரும் பண்ணிட்டோம். அண்ட் 82 for 4 ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த ஜெய்ஸ்வால் விக்கெட் மட்டும் தான் வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரி, மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புவர் ஷாட் செலெக்ஷன் தான். கேஎல் ராகுல் தான் இருக்கட்டும், இல்ல விராட் கோலி தான் இருக்கட்டும், இல்ல சுப்மன் கில் தான் இருக்கட்டும். சுப்மன் கில்லாம் வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாரு கைஸ். நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு பெரிய 100 அடிப்பாருன்னு. ஏன்னா நீங்க ஆஸ்திரேலியா பேட்டிங் எடுத்துக்கோங்க, லாஸ்டா அவங்க ஃபைட் பண்ணாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி விளையாட முடியாது. அப்ளிகேஷன் காமிச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்க ரன் ஸ்கோர் பண்ணலாம். அததான் எக்ஸாக்ட்லி ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸும் காமிச்சாங்க. ஓகே, இன்னைக்கு அததான் கில்லும் கேஎல் ராகுலும் காமிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி டக்கு 4 விக்கெட் போனோடனே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து அந்த 23 பால் வந்து விளையாடும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல தலைவா நீ ஏதாவது 1-2 பால் சும்மா சுத்தியாவது விடு, ஒரு பவுண்டரி 6ஆவது வரும், நீ டிஃபென்ஸ் ஆடனே இருக்கிறத பார்க்கும்போது எந்த பால் வேணாலும் அவுட் ஆயிடுவான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எக்ஸாக்ட்லி ஸ்காட் போலாண்ட் உள்ள ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு எல்பிடபிள்யூ. சோ இது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ரோஹித் வந்து நியூ பால்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆறாரு, ஓல்டு பால்லயும் அவுட் ஆறாரு. லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா தெரியல என்ன ஃபிளா இருக்குன்னு தெரியல. அவர் லிட்டரலி அவரால் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட முடியலையா, முடிஞ்சிருச்சு அவரோட கதைன்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் விளையாட விதம் அந்த மாதிரி, அதனாலதான் நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். சோ அவரும் வந்து லஞ்சுக்கு அப்புறம் இமிடியேட்டா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா விளையாடிட்டு இருந்தாரு. பட் பேட் கமின்ஸ் ஒரு சூப்பரான பவுன்சர் போட்டு அவர் அவுட் ஆகினாரு. அது ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது ரிஷப் பண்ட். ஹோப்ஃபுல்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் உஷாரா வரணும் ரிஷப் பண்ட், ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை மறுபடியும் கமின்ஸ் யூஸ் பண்ணுவார். பட் ஆனா ரொம்ப ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் நிதிஷ் ரெட்டி விளையாடினாருங்க. அந்த 42 அந்த பையன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயும் நல்ல கான்ட்ரிபியூஷன், இந்த இதுலயும் நல்ல கான்ட்ரிபியூஷன், நல்ல டெக்னிக் இருக்குங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு. அவரோட டாப் ஹேண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா வருது, டிரைவுக்கா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரைட் டிரைவுக்கா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு அவரோட டெக்னிக். இன்ஃபேக்ட் அவரோட டெக்னிக்கை நீங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்குன்னு தோணுது. இவரை தூக்கி கொஞ்சம் முன்னாடி ஆட வைங்கப்பா. ஏன்னா ஒரு தடவை நிதிஷ் ரெட்டி அவுட் ஆறதெல்லாம் 2 வாட்டி தான் அவுட் ஆயிருக்காரு, சுத்தி தான் அவுட் ஆறாரு, இல்லன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்றாரு கிரீஸ்ல. சோ அது ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா விளையாடுறாரு, ஆனா ரொம்ப கீழே விளையாடுறாரு, அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. பட் அவரும் சரி அஸ்வினும் சரி அந்த ஒரு க்ரூஷியல் 35 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நான் நினைச்ச ஒரு ஸ்டேஜ்ல ஓகே இந்தியா 130 140 ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு. அஸ்வின் வந்து ஒரு 22 ரன்ஸ் கேமியோ ஆட்டு போவார், அது ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. அதனாலதான் 150 அடிக்க முடிஞ்சது இந்தியானால. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நிதிஷ் ரெட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ 180 இந்தியானால அடிக்க முடிஞ்சது. அண்ட் ஆஸ்திரேலியன் போலிங் பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், மிச்சல் ஸ்டார்க் வேற லெவல் போலிங், சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மனுஷனுக்கு எப்ப அந்த ஸ்விங் வந்துருச்சோ, அந்த லைன் வந்துருச்சோ, கண்டிப்பா he will be deadly. எக்ஸாக்ட்லி பிங்க் பால் டெஸ்ட்ல அவர் அதான் காலகாலமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல காமிச்சு 6 விக்கெட்ஸ், அவரோட பெஸ்ட் ஃபிகர்ஸ், தாறுமாறு போலிங். ஸ்காட் போலாண்ட் சொல்லவா வேணும், நான் ஏற்கனவே சொன்னேன் ஏசலுக்கு சூப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்காட் போலாண்ட்னு. எக்ஸாக்ட்லி மேட்ச் அதாவது அவரோட ஸ்பெல்ல ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட், அன்பார்ச்சுனேட்லி அது நோ பால். நிறைய விஷயங்கள் நடந்தது, அது எச் நிக்கோலையும் காமிக்கல. ஆனா கேஎல் ராகுல் போயிட்டாரு, நோ பால்ன்றதுனால திரும்பி வந்தாரு. நிறைய டிராமா ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு ஸ்காட் போலாண்டுமே சரி. பேட் கமின்ஸ் இனிஷியலா ஒரு மாதிரி போட்டு இருந்தாரு, பட் அவரும் செமையா கம்பேக் ஆகி ரிஷப் பண்ட் விக்கெட் எடுத்தாரு. சோ நிஜமா குட் எஃபர்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இந்தியா வில் பி டிசப்பாயிண்டட், டாஸ் இன் பண்ணி 180. சோ எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா ஓகே விக்கெட்ல இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த பவுன்ஸ் இருக்கு. சோ எப்படி ஒரு 150 ஆல் அவுட் ஆனோடனே திருப்பி ஆஸ்திரேலியா ஒரு 104 சுருட்டாங்களோ, மேபி அந்த நைட் டைம்ல பால் அலையும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பால் ஒன்னும் பயங்கரமான மூவ் ஆகலங்க. நான் சொல்றேன்ல இந்த விக்கெட் எப்படி இருக்குன்னா அந்த பவுன்ஸ் இருக்கு, டிபிக்கல் ஆஸ்திரேலியன் பவுன்ஸ். அப்பப்ப நீங்க ஒரு நல்ல பால் போட்டீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெர்த்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே விக்கெட் விடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி விக்கெட் இது கிடையாது. அதனாலதான் பும்ரா ஆக்சுவலா பெர்த்ல போட்ட மாதிரி போடலனாலும் நல்லா தான் போட்டாரு. he was very economical. அது எடுத்து அந்த ஒரு விக்கெட்டும் அவர் தான் எடுத்தாரு, புரியுதா உங்களுக்கு? பட் அன்பார்ச்சுனேட்லி சிராஜ் இனிஷியல் 2-3 ஓவர்ஸ் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு ஃபுல் மோஜோவை பார்க்க முடியல, லூஸ் பால்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்ல வரேன்னா அந்த லைன் அண்ட் லென்த்லயே போட்டுக்கிட்டே அப்பதான் விக்கெட் விழும். வெரி கிளியர். உஸ்மான் கவாஜா அவுட் ஆயிட்டாருங்க 24 for 1. அதுக்கப்புறம் மெக்ஸ்வீனியும் சரி லேபிஷனும் சரி டிசைட் பண்ணாங்க, கட்டையை போடுறவங்க நாங்க, கட்டையை போட்டு செட் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கிறோன்ற மாதிரி அவங்க லிட்டரலி டிஃபென்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா ஃபுல்லர் லென்த்ல கொஞ்சம் அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணி ஃபுல்லர் லென்த்ல போடுங்க. அவங்க டிரைவ் ஆடி பவுண்டரி ஆனா ஆடட்டும். ரொம்ப ஷார்ட் பால்ஸ், முக்கவாசி பால்ஸ் எல்லாமே பேக் ஆஃப் லென்த்லயே போட்டதுனால அவங்க ஈஸியா பேக் ஃபுட்ல டிஃபென்ஸ் இல்ல வெல்லிப்ட் விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த விக்கெட்ல கொஞ்சம் நீங்க ஃபுல்லரா போடணுங்க, அப்பதான் விக்கெட்ஸ் எடுக்க முடியும், இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஷார்ட் பால்ஸ் எல்லாம் லூஸ் மாதிரி ஆடி அவுட் ஆனாங்க, அதே ஆஸ்திரேலியா பண்ணுவாங்கன்றது கிடையாது.
சோ அதனால அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அஷித் ராணா ஸ்பெல் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அவர் கொஞ்சம் நல்லா போட்டார். லாஸ்டா தான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 5 overs சூப்பரா போட்டாரு. பட் சிராஜ் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங். இதுதாங்க ஒரு பிரச்சனை. சிராஜ் கிட்ட டேலண்ட் இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். நீங்க பும்ராவை நம்பியே உள்ள இறங்க முடியாது. பும்ரா மட்டுமே 10 விக்கெட் எடுக்க முடியாதுங்க. அவரும் மனுஷன் தான். அவரும் நல்லா போட்டாரு. ஒரு கேட்ச் வேற மெக்ஸ்வினி இது கேட்ச். அதெல்லாம் ரிஷப் பண்ட் பிடிக்க வேண்டியது. ரிஷப் பண்டோட விக்கெட் கீப்பர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிஜமா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஏன்னா சில டைம்ஸ்ல அவர் பார்க்கும் போதுல நல்லா கீப்பிங் பண்றாரு. சில டைம்ல அவர் பார்க்கும் போதே தெரியுது இன்னைக்கு அவர் கீப்பிங் நல்லா பண்ண மாட்டாரு. ஏதோ ஒரு அவருக்கு பிரச்சனை. அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமாப்பா? காலில் ஏதாவது அடியா, இல்ல ஏதாவது பேக் ஸ்பேசமா, இல்ல உனக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? ஏன் அப்படியே லேசியா இருக்க? நிஜமா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த கேட்ச் எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துருக்கணும். நீங்க வந்து ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியாவை கண்டினியூஸா டாமினேட் பண்ணணும், பிங்க் பால் டெஸ்ட் வின் பண்ணணும், அதெல்லாம் எடுத்துதாங்க ஆகணும். ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ நிறைய தெரிஞ்சது. பட் கிரெடிட் டு மெக்ஸ்வினி அண்ட் லாபிஷ்வனி. 2 பேரும் சும்மா தம் கட்டி நின்னு கஷ்டப்பட்டு அந்த டஃப் ஃபேஸ் எல்லாம் தாண்டிட்டாங்க. பும்ரா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல தாண்டினாங்க, பும்ரா செகண்ட் ஸ்பெல்ல தாண்டினாங்க. கண்டினியூஸா எல்லாமே தாண்டிட்டாங்க. இப்போ வந்து நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. 86 for 1, ஜஸ்ட் ட்ரையல் பை 94 runs. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ்திரேலியா ஆர் பாசிங் திஸ் கேம். சரிங்களா? Day 1 முடிவில். பட் Day 2ல என்ன வேணாலும் ஆகலாம். இந்தியா கூட கம்பேக் ஆகலாம். பட் ஆஸ்திரேலியா எப்போ அந்த லீடை எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதுல இருந்து இந்தியாவுக்கு பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 60-70 ரன் லீடு எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டஃப் ஃபார் இந்தியா. அவங்க பயங்கரமா விளையாடி ஆனோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. எஸ், பெர்த்ல நல்லா விளையாண்டாங்க. அந்த விக்கெட் கொஞ்சம் நல்லா பிளாட் ஆச்சு. பட் இந்த விக்கெட் போக போக பிளாட் ஆகுமா இல்ல ஃபாஸ்ட் ஆகுமா? அதுதான் ஆக்சுவலா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த Day 1 முடிவில் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லலாம், இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.